சொல்வதெல்லாம் உண்மை. அவர் ஆரம்பத்திலேருந்தே சந்தேகப்படுவார் மேடம். ஒரு மீன்காரன்ட்ட ஒரே மீன்காரன்ட்ட மீன் வாங்கினா கொஞ்சம் நல்லா இப்போ இருக்கும். என்ன கண்டிஷன்? ரொம்ப கிரிட்டிக்கலா போயிருச்சு சைக்கோ மேடம். மாதிரி ஆயிட்டாரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மேடம் வீட்டுக்குள்ளேயே என்ன வச்சிருந்தாரு மேடம் 20 நாள் மேடம். எனக்கு இந்த ஆளை வேண்டாம் மேடம். மேடம் நான் கூட்டு போறதா வந்து அனுப்ப மாட்டேன் உங்க கூட. சொல்லுங்க. என் பேர் பத்மாவதி மேடம். நான் வந்து பிறந்தது வந்து அரியலூருக்கு பக்கத்தில் வீணா கைகட்டி அந்த ஊரில் பிறந்தேன். எனக்கு ஒரு 10 வயசு. நான் 5th to 6th போகிற ஸ்டேஜில் அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு தொண்டையில். அதனால் இறந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய பார்த்தோம். அந்த இதில் வந்து நிறைய இது இல்லாமல் போச்சு. எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இறந்துட்டாங்க. அப்புறம் அப்பா மட்டும் எங்களை பார்த்துட்டு அரியலூரில் தான் இருந்தாங்க. நீங்கள் யாரெல்லாம்? நீங்களும்? நான் ஒரு தம்பி ஒரு அக்கா, நாங்கள் 3 பேர். அம்மா இருக்கும்போதே தாய் மாமாவுக்கு சிதம்பரத்துலேயே அக்காவை கட்டி கொடுத்துட்டு தான் இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பையன் பிறந்தாச்சு அக்காவுக்கு, அப்புறம் தான் இறந்தாங்க. தாய் மாமா கூட பிறந்தவங்க 4 பேர், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 4 பேர். அதில் 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் அப்பாவுக்கும் சில பேர் சொல்லி கொடுத்து வேறு மேரேஜ் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஏன் இப்படி தனியாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துருச்சு. அப்போ வந்து எல்லோரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, 2 பிள்ளைங்க இருக்குது, வந்தால் யார் வந்தாலும் பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்பா கேட்காம வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு தஞ்சாவூர் பக்கம் எங்கேயோ போயிட்டார். எங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டார். நான் வந்து எங்கள் மாமா அக்கா வீட்டில் கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க, வந்து இங்கே இருங்க, நீங்கள் வந்து தாத்தா வீட்டில் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் 6th முடிக்காமல் நான் வரமாட்டேன், எனக்கு படிப்பு முக்கியம். தனியாக வீட்டில் இருந்தீங்களா? தனியாக இருந்தேன். சொந்த வீடா? சொந்த வீடு தான். நானும் தம்பி 2 பேரும் மட்டும்தான் இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் நல்லா இது பண்ணாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மா சொல்லும் போது சாகும்போது அவங்களுக்கு குரல் பேசக்கூட முடியல. ஆனால் ஆக்ஷன்லேயே எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீ வந்து 6th முடிக்கிற வரைக்கும் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். நீ எப்படியா இந்த ஒரு வருஷம் முடிச்சுட்டு தாத்தா ஊருக்கு போயிருங்க, அவங்க படிக்க வைப்பாங்க. இங்கே இருக்கக்கூடாது, அப்பா ஊரில் இருக்கக்கூடாது, நீ உனக்கு சின்ன பிள்ளை தெரியாது, அங்கே போனால் தான் உனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சரி அம்மா ஏதோ நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வருஷம் அங்கே தான் இருந்தேன் மேடம். யாருமே பார்க்க மாட்டாங்க, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்போம். எங்கள் பெரியப்பான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒன்று விட்டு பெரியப்பா தான். அவங்க தான் அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த பணம் அனுப்புறதுல வீட்டுக்கான கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க. அந்த வீட்டில் வந்து எப்படின்னா லைட்டு கூட கிடையாது, விளக்கு தான். பயமாக இருக்கும் நைட்டானா, ரொம்ப பயமாக இருக்கும். அப்போலாம் தனியாக இருப்போம், திருடங்கள்லாம் வருவாங்க. உள்ள கதவை சாத்திட்டு உள்ள சைக்கிள் செயின் போட்டு பூட்டிட்டு தான் உள்ளே படுத்திருப்போம். ஒரு டைம் எங்கள் அப்பா வேறு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவர் பணம் அனுப்ப முடியாமல் கூட ஆயிடுச்சு. அதனால் இந்த காட்டிலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, காட்டு கீரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட கடைஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் ஃபுல்லுமே அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப இந்த மாதிரி ஆனவுடனே எங்கள் பெரியப்பாவே எங்கள் மாமாவெலாம் வர சொல்லிட்டாங்க. எங்கள் மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டார், எங்கள் அக்கா வீட்டுக்கார் சிதம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ இருந்தோடனே எங்கள் அக்காவுக்கு வேறு டெலிவரி, அடுத்த குழந்தை சீக்கிரம் குழந்தை பண்ணுச்சு. அம்மா இல்லை, அதுக்கு டெலிவரி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த டெலிவரி 2 டெலிவரி நான் தான் பார்த்தேன். அந்த வயசில் என்னன்னே தெரியாது, இப்படிலாம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அக்காவுக்கு மருந்து ஜாமான் அரைச்சி கொடுத்ததுலேருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டது, பால் காய்ச்சினது, துணி துவைச்சது எல்லாமே நான் தான் பண்ணி அப்படியே பார்த்தேன். கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் வேலை 2 குழந்தைங்க பெருசாச்சு, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன். தம்பியை படிக்க வச்சிங்களா? தம்பியை படிக்கல மேடம். அவனை கொண்டு போய் ஒரு கடையில் சேர்த்து விட்டுட்டாங்க. அவனும் கஷ்டப்படுவான், அவன் அங்கேயே தங்கி கூட இருப்பான். சின்ன பிள்ளையிலேயே கஷ்டப்பட்டான், அவனும் கஷ்டப்பட்டான். அப்படியே இருந்தாங்க. அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணி 1 வருஷம் கழித்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிச்சு. எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கணேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன், இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு சத்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் லவ் பண்ண போது நாங்கள் 2 பேரும் லெட்ரு கொடுத்து, அவர் ஃப்ரெண்டுக்கு அவர் கொடுப்பாரு, நான் இப்படியே கொடுத்ததுனால நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் நான் சொல்லி பார்த்தா கேட்கல. இவங்க வந்து அதுக்கப்புறம் எங்கள் மாமலான்னு சொல்லிட்டாங்க, உங்களை பாவன்னு தான் கூட்டிகிட்டு வந்துச்சுன்னா இதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன், எங்கேயோ போன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பிறந்த ஊர்லேயே விட்டுட்டாங்க. அங்கே எங்கள் தாத்தா இருந்தாங்க, அப்பாவோட அப்பா. அவங்க கூட போய் ஒரு 3 மாதம் இருந்தேன். ஒரு சித்தப்பா கோயம்புத்தூரில் இருக்காங்க, சின்ன சித்தப்பா வீட்லேயே இருந்து 1 வருஷம் வேலைக்கு போனேன். சம்பாரிச்சு அவங்க கிட்ட தான் கொடுத்தேன், 1 ரூபா கூட எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் தங்க முடியல வீட்டில், சித்தப்பா வீட்டில் பிரச்சனை, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுல சித்திக்கு அவங்க 2 பேருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நானே தான் சரி நம்ம இங்கே இருந்தால் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு நான் போய் அவங்கக்கிட்ட சொன்னேன், கம்பெனியில் வெல்ஃபேர் ஆஃபீஸில் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இவ்வளோ தான் பிரச்சனையாம்மா, இதுக்கு ஏன் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிற, நீ உனக்கு ஹாஸ்டல் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு அவங்களே தங்குறதுக்கு உள்ளேயே ஹாஸ்டல். தம்பி எங்கே இருந்தார்? தம்பி அப்போ அக்கா வீட்டில் தான் இருந்தான். அப்புறம் தம்பி வந்து அழுதான், நான் இங்கே இருக்க மாட்டேன், என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேங்க, என்ன எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னான். அவனை கூட்டிகிட்டு வந்து 2 நாள் லேடிஸ் ஹாஸ்டல்லே தாங்க, சின்ன பையங்கிறதுனால விட்டுட்டாங்க. அப்புறம் அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு விட்டு
அங்கே சாப்பாடுக்கும் தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பாங்க. மற்றபடி அந்த என் ஃப்ரெண்டோட அப்பா அவங்க எங்களுக்கும் அப்பா மாதிரி தான், நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சேர்த்து விட்டாங்க. அப்படியே இருந்தோம். அப்புறம் 2 பேருமே இருக்கும்போது என் தம்பி வந்து திருப்பி எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டுக்கிட்டாரு. அவர் ஷார்ப்பில் விட்டல் கண்ட்ரோல்ஸ்னு கோயம்புத்தூரில் வந்து ஷார்ப் மோட்டார்ஸ்னு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். அதனால் வேலைக்கு ஆளுன்னு சொல்லி என் தம்பியை எடுத்துக்கிட்டாரு. சரின்னு எடுத்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். அவங்க கூட போய் ஜாயின் ஆகிட்டேன். நானும் விட்டுட்டேன், சரி அவங்க அப்படியே சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவனே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நானும் டைமண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே இவர் இருந்தார் பார்த்தீங்களா சத்தியமூர்த்தி, அவர் வந்து அங்கே போய் எல்லாரும் பேசி அந்த பசங்களாம் இந்த ஒன்னால தாண்டா அந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டாங்க, நீ லவ் இந்த மாதிரி சொல்லிட்டு என்னை தேடி இருக்காரு. கோயம்புத்தூர்ல வந்து நிறைய வாட்டி தேடி இருக்காரு. ஒரு வாட்டி வந்து எங்கள் சித்தப்பா வீட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டார். வந்தவுடனே எங்கள் சித்தப்பா அடிச்சிட்டாரு. அங்கே இருக்கும்போது எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்கும்போது அடிச்சு. அப்போ நான் சொன்ன கையை எடுத்து கும்பிட்டு, நீ எனக்காக தேடிட்டு வந்தது பொருள் மேலே வரக்கூடாது, இங்கே நான் இங்கேயே இருந்து இங்கேயே செட்டில் ஆயிடுவேன், நீ போய் உங்கள் வீட்டில் இரு, உங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் பிரச்சனைக்கு வந்துடுவாங்க, நீ போயிருன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். இவர் போயிட்டார். திருப்பி கோயம்புத்தூரில் வந்து கவுண்டர் மில் ஏரியாவில் இருந்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்காரு என்னை. நான் இருக்கப்போ நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. அங்கே எதுக்குமே வெளியில் வர முடியாது. அப்படியே வெளியில் போனாலும் வார்டன் கூட வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கேட்டுக்கிட்ட நானே பார்த்துட்டேன். எங்கள் ஊர் பசங்க 2-3 பசங்களை பார்த்தேன். இவங்க நம்ம ஊராட்சி ஏன் இங்கே நிற்கிறாங்கன்னு பார்க்கும்போது இவரை நான் பார்த்தேன். ஏன் தேடிட்டு வந்தீங்கன்னே அப்புறம் இந்த மாதிரி சொன்னார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு. அந்த டைமில் வந்து எனக்கு யாருமே இவ்வளோ அன்பாக எனக்காக இவ்வளோ தூரம்லாம் ரிஸ்க் எடுத்துல யாருமே பண்ணதே இல்லை. எனக்கு இவர் பண்ணது பெருசாக தெரிஞ்சுது. என்ன நமக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இப்படிலாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக இருந்துச்சு. அப்போது நான் சொன்னேன், சரி நீங்கள் போங்க, உங்கள் ஊருக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, ஆனால் உங்கள் அப்பா அம்மா பர்மிஷன் உங்கள் அண்ணன் தம்பிங்களாம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, ஒரு வகையில் சொந்தம் தான், அம்மாவுக்கும் சொந்தக்காரவங்க தான், இப்போ சேர்த்துக்க மாட்டாங்க, அது பார்த்துக்கலாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன். இவர் போயிட்டார். போகிறேன்னு சொன்னார். ஆனால் கவுண்டர் மில்லில் தான் இருந்தார். அப்போ எனக்கு 19 வயசு ஆச்சு, 1 வருஷம். அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தார், பேசாமல் இருந்தார். நான் திட்டினதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு லெட்ரு வந்துச்சு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து அவங்க அண்ணா ஒருத்தர் ரவுடி மாதிரி இருப்பார், ஊரில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி அடிதடிக்கெல்லாம் போவார். அவரை வச்சு போய் வீட்டில் மிரட்டியிருக்காங்க, உங்கள் தங்கச்சி அப்படி இங்கே ஏதாவது பண்ணிச்சுன்னா உங்களை குடும்பத்தோடு தூக்கிடுவோம் அப்படி இப்படின்னு. அது எங்கள் சத்தியமூர்த்தியோட அண்ணா போய் அங்கே மிரட்டியிருக்காங்க, ஆள் கூட்டிகிட்டு போய். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் அக்கா லெட்ரு போட்டுருந்துச்சு, அது விவரமாக எழுதி போட்டுருந்துச்சு, நான் வாழ்கிறதும் ஆகாதும் என் குழந்தைங்க இருக்கிறதும் இருக்காதும் உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை கொண்டு போய் நேராக இவர் தங்கியிருக்க ரூமில் அப்போ தான் போனேன். இந்த லெட்டரை காமிச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உனக்கு எனக்கு எதுவும் செட் ஆகாது, எனக்கு எங்கள் அக்கா வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் 4 வருஷம் எப்படி கஷ்டப்படுத்தினாலும் வச்சுருந்தாங்க, அதுக்காக நான் இது பண்ண முடியாதுன்னு லெட்டரையும் கொடுத்து நான் வந்துட்டேன். இனிமேல் நீ என்னை தேடி வரக்கூடாது, நான் உன்னை தேடி வர மாட்டேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவர் கிளம்பி உடனே ஊரில் போய் ஊரில் பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பேசி, எனக்கு அந்த பொண்ணு தான் எனக்கு, நாங்கள் அப்பா அம்மா வேண்டாம், அண்ணன் தம்பிங்க வேணாம், எனக்கு சொத்து பத்தெல்லாம் வேணான்னு பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்தில் வச்சு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். இங்கே வந்த அன்றைக்கி 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டிலேருந்து ஆளுங்க வருவாங்க உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, நீ போகக்கூடாது. அப்படி நான் ஏன் வராங்க அப்படின்னா, நான் போய் ஊரில் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி அதே மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்க. எங்கள் மாமாவும் இங்கே இருக்கிற சித்தப்பா கிட்ட வந்துட்டு இன்னொரு எங்கள் பெரியப்பா பையன் ஒருத்தர் 3 பேர் வந்தாங்க. வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க, யாரையாவது பார்த்து இப்போ எங்கேயாவது கட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து எங்கள் பெரிய தாத்தா பையன் ஒரு மாமா இருக்கார், அவருக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணி, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது. அவர் அங்கே இருக்கும் போதே மேடம், நான் ஏஜ் அட்டன் பண்ணி வீட்டில் இருக்கும்போதே அடிக்கடி வருவார், வந்து ஒரு மாதிரி பேசுவார். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதனால தான் மெயினாக அங்கேருந்து வந்தது, இங்கேருந்து இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை. எங்கள் அக்கா வீட்டுக்காருக்குமே ஒரு கார்னரில் இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி ஏன் வேறு இடத்துல கொடுக்கணும், நம்மளே கட்டி போட்டு. அந்த ஊரில் நிறைய பேர் ஏன் முன்னாடியே சொல்லுவாங்க மேடம், ஏன் கட்டிவிட்டா என்னடா, இப்போ என்ன யார் இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு எனக்கு வயசு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படிலாம் நினச்சாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு, இவங்க எங்கேயோ கட்டி கொடுக்குறாங்க இல்லையா, ஆனால் இவங்களே யாராவது கட்டிக்குவாங்க, போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் நான் நேராக மூர்த்தியை தேடி தான் போனேன். சத்தியமூர்த்தி தேடி போயிட்டேன். இந்த மாதிரிப்பா வந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, இவங்களே ஆளால் கட்டிக்கிறேங்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அப்படி அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மேடம். நான் போயிட்டேன். இவர் என்ன சொல்லிட்டாரு, இவங்க எல்லாம் இங்கே யாரும் அவ்வளோவா பிரச்சனைலாம் பண்ணலை. அதனால் இவர் என்ன சொன்னார், வேண்டாம், இதுக்கு மேலே நீ தனியாலாம் இருக்க முடியாது, அது எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான், எப்படியா இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கம்பெனிக்கு வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் வேறு கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி இவர் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டார். அப்போ நான் சொன்னேன், திடீர்னு கல்யாணம்னா கோயிலில் போய் யாருக்கும் தெரியாமல் அந்த மாதிரிலாம் என்னால் பண்ணிக்க முடியாது,
உன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிடு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பத்திரிக்கைலாம் அடித்து சின்னதாக சிம்பிளாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதேமாரி ஒரு 50 பேர் ரெடி பண்ணி ஒரு ஆர்எஸ்புரத்தில் ரத்தன வேலையில் நல்லா கல்யாணம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா பண்ணோம். இவர் சொன்னார் சும்மா போய் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோட்டோ எல்லாமே எடுத்தோம். பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே இருக்கும். அப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா தான் இருந்தோம். ஒரு வருஷம் கொஞ்ச நாள் ஒரு 2 பேர் வேலைக்கு போவோம். அவருக்கு சம்பளம் கம்மி தான். அவர் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தார். நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்படியே இருந்தோம், நல்லபடியாக இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சார், ஓனர் வந்து அதிகமாக சம்பளம் கொடுக்கறதில்ல. ஏன் முன்னாடியே கொஞ்சம் லீவெல்லாம் எடுத்துகிட்டு திட்டுறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், உனக்கு தனியாக வேலை செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கம்பெனியில் முன்னாடி முன்பணம்லாம் வாங்கி கொஞ்சம் சேலரிலாம் சேர்த்து வச்சு டூல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஃபோன் வாங்கி கொடுத்தேன், வண்டி வாங்கி கொடுத்தேன். இவருக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை கோயம்புத்தூரில். எனக்கு ப்ரூஃப் இருந்துச்சு, வேலை செய்கிற ஏஎஸ்ஐ கார்டு, ஐடி கார்டு எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு எல்லாமே வாங்கி கொடுத்தேன் மேடம். நல்லா தான் இருந்தார். அப்புறம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். பெரிய பையன் கன்சீவ் ஆனோடனே வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். வேலையை மட்டும் விடலை, வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். இவரும் நல்லா பார்த்துட்டார். என் துணிமணிலாம் துவச்சி போட்டு நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். டெலிவரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு குழந்தை கொஞ்ச நாள் தள்ளி போகலான்னு சொன்னால் இவர் தான் ஒத்துக்கலை. கல்யாணம் குழந்தை பிறந்தது எங்கள் வீட்டில் சேர்த்துக்குவாங்க, எல்லோரும் ஒன்றா வருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னார். நானும் நினச்சேன் சரி அப்படியாவது சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் சின்ன வயசு வந்தது, அவருக்கும் சின்ன வயசு வந்தது. என்ன பண்ணது பயமாயிடுச்சு மாதம் ஆக ஆக. இவரோட ஃப்ரெண்டு எங்கள் ஊரில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் வடலூருன்ற ஒரு ஊரில் இவங்க ஃப்ரெண்டு இருந்தார். அவங்க ஃப்ரெண்டு மாதமாக இருக்கும் போதே ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க என்ன சொன்னார், நீங்கள் இங்கே வந்துடுங்க. புருஷன் பண்ணுற 2 பேரும் அவ்வளோ இதாக சொன்னாங்க, இங்கே வந்துடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி டெலிவரிக்கு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு எனக்கு இஎஸ்எல்இ ஒரு 3 மாதம் வாங்கிட்டு நான் போயிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் முன்னாடியே வாங்கிக்கிட்டேன். போயிட்டேன் வடலூர். போய் நாங்கள் அங்கே இருக்கும் போது இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க அண்ணங்களாம் போய் அந்த பொண்ணோட வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர் தான், அவங்க வடலூரில் வந்து இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் நாங்களே எங்கள் தம்பியை சேர்த்துக்கல, நீங்கள் எப்படி சேர்த்துக்கன்னு போய் மிரட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க பயந்துக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வீடுக்கு இவர் வந்து என்னை அங்கே விட்டுட்டு இவர் கோயம்புத்தூர் வந்துட்டார். நான் வேலை இருக்குடா, டெலிவரி டைமில் நான் வரேன் பார்த்துக்கோங்க பத்மாவுன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு வந்துட்டார். இவங்க பணத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் வரவே இல்லை அந்த வீட்டுக்கு. என்னை மட்டும் விட்டுட்டு போனவங்க வரவே இல்லை. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்புறம் தான் உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். அப்புறம் இவர் என்ன சொன்னார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னோடனே நான் டக்குன்னு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு தஞ்சாவூரில் இருக்கிறப்போ ஃபோன் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து என்ன செஞ்சார், வந்துட்டார். அப்போது சரி, அப்போ வந்து அந்த 2வது ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே இறந்துட்டாங்க. அப்பா தனியாக தான் இருந்தார், தாத்தா கூட. அதனால் எங்கள் அப்பா வந்துட்டார். எங்கள் அப்பா வந்து பார்த்து வீடு எடுத்தது, அங்கே வீடு எடுத்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினது எல்லாமே எங்கள் அப்பா தான் செஞ்சார். எங்கள் வீட்டுக்காரரும் சரி உங்கள் அப்பா கூட அக்கா மாமா கண்டுக்கவே இல்லை, வரவே இல்லை. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான், இவங்க வீட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க சேர்த்துக்கல. அப்புறம் இப்படியே இருந்தாங்க. அப்புறம் அங்கேயே இருந்தோம். டெலிவரி முடிச்சுட்டு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்ததுனால 2 மாதம் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2 மாதம் இங்கே இருந்தால் தான் போக முடியும், தையல் பிரிஞ்சிடும் அப்படி இப்படின்னாங்க. சரின்னு நான் அங்கேயே இருந்தேன். இவர் இங்கே வந்துட்டார். இங்கே வந்தபோது இந்த டெலிவரிக்கு போன டைமில் இவர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார் மேடம். அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறையா குடிச்சிருந்தார், பாட்டிலெலாம் நிறையா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நிறையாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அப்புறம் கூட்டிகிட்டு வந்தார். அப்படியே இருந்தோம். அப்புறம் அப்படியே இருந்தபோது குழந்தைய கூட பார்க்க மாட்டார், வேலை இருக்குன்னு அடிக்கடி எங்கேயாவது போயிடுவார். ஆனால் நல்லா தான் பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் அம்மா நான் தலைக்கு குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து தலைக்கெல்லாம் அதிகமாக குடிக்காத, குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன் பத்திரமா தப்பாக எடுத்துக்கிறேன். அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க தான் என்னை பத்திரமா அமுச்சு வச்சாங்க. திருப்பி வரும்போது அவங்க தான் குழந்தையெல்லாம் ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஹிந்திக்கார பொம்பளை இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த பொம்பளைக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது, நான் நீ வந்ததுக்கப்புறம் தரேன்னு பார்த்தா நீ வந்ததுக்கப்புறமா வேலைக்கு போயிடுற. அப்பயும் நான் ஆள் வச்சு குழந்தைய வேலைக்கு விட்டுட்டு, குழந்தைய அவங்க அந்த பாட்டிக்கிட்ட விட்டுட்டு நான் வேலைக்கு போவேன் மேடம். வேலையை விடக்கூடாது, 2 பேருக்கும் கஷ்டமாயிரும், குழந்தை வேறு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 800 ரூபா அந்த லேடிஸ்க்கு ஒரு பாட்டி வருவாங்க. காலையில் வந்தாங்கன்னா தண்ணி ஊற்றி குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் 4:30 மணிக்கெலாம் வந்துடுவேன், நான் கம்பெனியில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இவருக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அந்த பொம்பளை கூட லேடிஸ் கூட கனெக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு நாள் நானே அந்த அம்மா சொல்லும் போது சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறப்ப நான் கேட்கல, காட்டிக்கல. ஏன்னா இவங்களை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும்னு அப்படியே இருந்தேன். திருப்பி நான் ஒரு நாள் பாத்ரூம் வெளியில் தான் பாத்ரூம், அப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது நான் துணி எடுக்காமல் மறந்துட்டு போயிட்டேன். போய் கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு திருப்பி வந்து ஐயோ ட்ரெஸ் எடுத்துருவில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி போகிறதுக்கு வந்தேன். கதவு திறக்கும் போது இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி விளையாண்டுட்டு நான் பார்த்த உடனே அவங்கவுங்க போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் இப்படி பண்ணேன், எல்லாரும் சொல்லி கூட நான் நம்பலை, குடிக்கிறேன்னு. இவர் அதெல்லாம் கேட்க ஒரு ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி நீங்கள்? ஹரிஷ் மேடம், நான் ஷெட்டு வச்சுருக்கேங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாருங்க என்னோடய ஷெட்டில். அப்புறம் இப்படியே இருந்தோம் மேடம்.
அப்புறம் வந்தப்போ கேட்டதுக்கு இதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, நீ வேறு இடத்துக்கு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போ, அவள் இங்கே இருக்கட்டும், அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரங்க வராரா என்னன்னு பார்க்க முடியும்னால. நீ வேறு இடத்துக்கு போனேன், அவளை வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா இவர் போயிட்டு ஒரு வாரம் உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுனாங்க. அதே மாதிரி நான் போனேன், தனியாக இருந்தேன். அப்புறம் வேறு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இந்த அம்மா வீட்டுக்கு அடிக்கடி வருவேன், இங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் வரதில்லை, நீ இனிமேல் தைரியமாக உன் வாழ்க்கை பாருனார். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி கான்டாக்டில் இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே இருந்தபோது ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப கேட்கறதுக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டு, நீ இதை கேட்டால் நான் குடித்தேன், அது கேட்டேன் குடிச்சேன்னா அப்படியே ஒரு காரணமாக அடிக்கிட்டே போயிட்டார். நான் உன்னால தான் கெட்டு போனேன் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் நான் வேலைக்கு போகிறத வச்சு சந்தேகப்பட்டேன். நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். அப்படி போய் கஷ்டப்பட்டு என் குழந்தைய விட்டுட்டு போய் நான் உனக்கு கஷ்டப்பட்டு நான் தப்பான பேர் வாங்க முடியாது, நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் இவரே பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து எங்கள் மாமியார் வீட்டிலலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடும் போது ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் இங்கே தனியாக கிடைக்கீங்க, சொந்த பாருங்களாம் அங்கே இருக்காங்க, வாங்க கூட்டிகிட்டு போகிறோன்னு கூட்டிகிட்டு போனாங்க மேடம். சரி நானும் நம்பி போனேன். ஃபஸ்ட்டில் வரவே மாட்டேன், கோயம்புத்தூரில் தான் இருப்பேன், வேலையை விட மாட்டேன், எல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். இவர் அதுக்கு 1% கூட சொன்னதை காப்பாற்றல, கூட்டிகிட்டு போயிட்டார். போனேன். அங்கே போய் வடலூரில் போய் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சதுன்னா, உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வா, கொஞ்சம் ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம், அவன் சம்பாரித்து உன்னை பார்த்துக்குவான்னு சொன்னாங்க. இவரும் சொன்னார், நீ வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பணம் மட்டும் கொடு அப்படின்னு. எங்கள் அப்பாட்ட போய் நான் சொன்னேன். எங்கள் அப்பா ஒரு 70,000 பணம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்புறம் சின்னதாக எல்லாமே செஞ்சாங்க. என்னென்ன தேவையோ வீட்டுக்கானது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இவங்க கண்டிஷன் போட்டாங்க, நீ ஊருக்கு வரலாம், ஆனால் உங்கள் அக்கா மாமா வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த ஊரில் அவங்க தான் 4 வருஷம் வளர்த்தாங்க, நாங்கள் போகக்கூடாதுன்ட்டாங்க. அங்கே போகக்கூடாது, எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யணும். நாங்கள் அதே மாதிரியே நான் இருந்தேன் மேடம். எங்கள் அக்கா வீட்டுக்கு அந்த தெருவுக்கே நான் போனதில்லை. அந்த ஊருக்கு போனாலும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நான் அப்படி தான் இருந்தேன். எப்போவாது ஒரு தடவை தான் ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி தான் இருந்தேன். அப்புறம் நான் போனதுக்கப்புறம் தான் அவங்க 2 அண்ணாக்களுமே கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் வரும்போது இவரை அப்படியே பேசுவாங்க என் முன்னாடியே. என்னடா இப்படி போய் பால் கிணத்துல விழுந்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இவர் ஒரு நாள் கூட மேடம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சுன்னு சொன்னதே இல்லை. தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அனுபவிக்கிறேன், இப்படியே தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் கேட்டதில்லை. அதனை வச்சு ஏன் இப்படி உங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி பேசுறியே அப்போல்லாம் ஒரு வார்த்தை கூட நான் அவர்கிட்ட கேட்டதில்லை. ஏன் மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு நான் அப்படியே தான் இருப்பேன். அப்புறம் இவர் என்ன செஞ்சார், அவங்க பேச்செல்லாம் கேட்க அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க மேடம். வேறு இடத்துல கல்யாணம் இங்கே பாரு, உங்கள் அண்ணன்களாம் எவ்வளோ நகை வாங்கிட்டு வந்திருக்காங்க, வரதட்சணை வாங்கிட்டு வந்திருக்காங்க, மாமியார் வீட்டுக்கு போகிறானுங்க வராங்க. இவருக்குள்ளேயே ஒரு ஏக்கம் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒர்க் ஷாப் வச்சது அங்கேயே இருந்து பக்கத்தில் ஒரு லேடிஸ் கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ சின்ன பையன் வயிற்றுல இருக்கான் மேடம். அவனுக்கு 4.5 வயசு 5 வயசு வித்தியாசம். அப்போ அந்த பொண்ணு கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அப்போலாம் வீட்டுக்கே வரமாட்டாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாலாம் அவங்க பேசுவாங்க, என் மூர்த்தி இப்படி இந்த பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்துகிற, வீட்டுக்கு ஒரு புருஷன் வேலைக்கு போனால் வீட்டுக்கு வர வேணாமா, உனக்கு என்ன இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராது, நீ ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, போனால் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அங்கே தங்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே இருந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் ஆர்சி காலனின்னு ஒரு காலனி இருக்குது, அங்கேருந்து நிறைய பேர் வந்து அவங்க ஜனங்களே சொன்னாங்க, அவங்க கூட தப்பான இதில் இருக்காங்க அப்படின்னு. நான் நம்பலை. இவர்கிட்ட கேட்கும் போதில் அவர் சொன்னார், இல்லை ஒர்க் ஷாப் வச்சு டெவலப் ஆகிட்டு இருக்குது, அதை கெட்டு போகணுன்னு சொல்லி பொறாமையில் சொல்கிறாங்க அப்படின்னா நான் நம்பவே இல்லை. ஒரு நாள் மேடம், நிற மாதம் எனக்கு 9 மாதம் ஆயிடுச்சு, 2வது பையன் டெலிவரி டைமில் நான் ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன். ஒரு 6 மணி இருக்கும். இவர் அவங்க வீட்டிலேருந்து அதுக்கு முன்னாடி என்கிட்ட பணம் கொடுத்துருந்தார் ஒரு 2000 ரூபாய். அதை வாங்கிட்டு வர சொல்லி ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற பசங்களை அனுப்பிச்சிருந்தார். நான் வந்து தரமாட்டேன், இவர் 1 வாரமாக வரல, இப்போ வேலை செஞ்ச காசு எங்கே, என்கிட்ட கொடுத்த காசில் நான் அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும்ல, நான் தரமாட்டேன், ஆயுத பூஜை வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் மேடம். இவர் வந்துட்டாங்க. நான் வரும்போது பார்க்குறேன், இவர் அங்கே அந்த லேடிஸ் வீட்டில், அந்த லேடிஸ்லாம் அந்த லேடிஸ் மட்டும்தான் இருக்கா, அந்த வெளியில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டே அங்கே இல்லை. உள்ளேருந்து 2 பேர் வெளில வந்ததை நான் பார்த்தேன். வந்தோடனே இவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொன்னேன். நான் போய் சத்தனாலே அங்கே நின்னா கூட அங்கெல்லாம் ஏன் போகிற வரேன்னு பேசுவேன். இப்போ எதுக்கு நீ அங்கேருந்து வந்த அப்படிங்கிறப்ப, பணம் வாங்க போனேன்னாரு. ஏன் பணம் வாங்க இவங்ககிட்ட போனோடனே, ஃபைனான்ஸ் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஏன் ஃபைனான்ஸ் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், நீ வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். நான் வச்சுக்கிட்டா எங்கேயாவது மிஸ் ஆயிரும், சரி வீட்டில் கொண்டு வந்து வைக்க வேண்டியதானே, எங்கிட்ட கொடுக்க வேண்டியதானே என்ன, நான் ஏன் உங்ககிட்ட கொடுத்தா நீ தரமாட்டேன், நான் என்னைக்குப்பா காசு கொடுத்து நான் திருப்பி தராமல் இருக்கேன், வீடுன்னு ஒன்று இருக்குது, சரி எங்கிட்ட கொடுக்க, வீட்டில் எவ்வளவோ இடம் இருக்குது, எனக்கு தெரியாமல் வச்சுக்கலாம்ல, ஏன் தெரியாமல் நீ வச்சுக்கணும், அப்படியே நியாயமாக இருக்கும், ஆயுத பூஜைக்கு செலவு பண்ணணும், கிராண்டாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிருந்தா கூட அதை செய்யலாமா, தாராளமாக நீ உங்ககிட்டயே வச்சுருக்கலாமே, இல்லை உங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கலாம், பக்கத்து ஊரில் தானே உங்கள் அம்மா இருக்காங்க, போய் கொடுத்துருக்கலாமே. யார் அந்த பொம்பளைங்கும் போது ஃபைனான்ஸ்கார் வந்துட்டார். வந்தோடனே நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்டார். மூர்த்தி மெக்கானிக் எங்கே பணம் கட்டலையா அப்படின்னா அந்த பொம்பளைகிட்ட தான் கேட்குறாரு. அந்த பொம்பளை என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்னும் வரல அப்படிங்கிறப்போ 1000 ரூபா தானே. நான் கேட்டேன், பக்கத்து ஷெட்டுக்கார் எடுத்திருக்காருங்க நான் ஃபைனான்ஸ் அப்படின்னு கேட்டேன்.
அவர் வந்து ஆமாம்மா எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த பொம்பளை என்ன சொல்கிறா, 1000 ரூபாய் என்னமோ எடுத்திருக்காரு அப்படின்னு. அந்த ஆள் சொல்கிறாரு, அம்மா 10,000 எடுத்திருக்காரு, நீ என்ன 1000 ரூபான்னு சொல்கிற அப்படின்னு. அந்த கேட்கும்போது நீங்கள் யாருமா அப்படின்னு முதல்ல எனக்கு கேட்டார். நான் அவர் ஒய்ஃபுன்னா அப்போ இது யாருன்னு கேட்டார். அப்போ எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சரின்ட்டு நான் ஒன்றுமே பேசாமல் இருந்துட்டு அவர் வந்து பேசிட்டு சரி கட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். வந்து அவங்க வீட்டுக்கார் வந்துட்டார், அந்த பொம்பளையோட வீட்டுக்கார். இவரை கேட்கும்போது இவர் என்னை அங்கே தொறுத்தறதுக்கு தான் பார்த்தாரே தவிர இவர் சரியான பதிலே சொல்லலை. நான் போக மாட்டேன்னு உட்காந்துட்டேன். இன்னைக்கு 10 மணி ஆனாலும் நான் போக மாட்டேன், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன நடக்குது இங்கே, நீ ஒரு வாரமாக சத்தியமூர்த்தி இங்கே தான் வேலை பண்ணுறாரா? இப்போ இங்கே தான் பண்ணுறாரு. எப்படிப்பா தம்பி அவர்? அவர் வந்து எப்படின்னாக்கா ஒரு நார்மல் பர்சனாகவே இருக்க மாட்டார் மேடம். வந்தாருன்னா காலையில் ஒரு 8-9 மணிக்கு வருவார். வந்தாருன்னா வரும்போதே தண்ணியோடு தான் வருவார். அப்போ வரும்போதே அவர் வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரியே வரமாட்டார். வருவார், ஒரு கஸ்டமர் வராருன்னா அவர் எப்படி பேசணும்னு தெரியாது. காசு கொடுங்க, அட்வான்ஸ் கொடுத்தா தான் வேலை பார்க்க முடியும்னு சொல்லுவார். அதை வாங்கிட்டு போனோடனே தண்ணி அடிக்கிறது தான் போவார். அந்த காசை வீட்லேயும் கொடுக்க மாட்டார், கஸ்டமருக்கு பொருள் எடுத்து வேலையும் செய்ய மாட்டார். என்ன பிடிச்சி சத்தம் போட்டு போவாங்க. ஏன்னா அவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கையானவர் வந்து சொன்னார். எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் நம்பிக்கையானவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேம். இப்போ வந்து ஜனவரி மாதம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இவர் சுத்தமாகவே அதுக்கு முன்னாடி காசு கொடுக்கும்போது ரொம்ப குடிச்சு நாசமாக போயிட்டாரு. அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச இடத்து பிள்ளைங்க கிட்ட வேலைக்கு சொல்லி வேலைக்கு போயிட்டேன். போய் நான் 1 மாதம், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் ஆக்சிடென்ட் மேடம். நான் வேலைக்கு போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து துணி ஊற வச்சுட்டு இருக்கேன். வந்து நீங்கள் மூர்த்தி மெக்கானிக் ஒய்ஃபான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னொடனே கோயில்கிட்ட வாங்க, உங்கள் வீட்டுக்காரர் வர முடியாமல் இருக்காருன்னொடனே நான் குடிச்சிட்டு அங்கங்கே கிடப்பாரு மேடம். நான் அப்படி தான் நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்கண்ணா நான் என் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பைக்கில் போனேன். போய் பார்க்குறேன் அங்கே அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது மேடம். எங்கே காயம்னே தெரியல. எனக்கு வேறு காலையில் சாப்பிடாம போனதும் மயக்கம் எனக்கு வருது. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் அழுதான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது மேடம் குடிச்சிட்டு படுக்கவே மாட்டுறாரு, ரத்தம் ஓடுது அங்கங்கே. படுக்கிற டாக்டரை பிடிச்சி திட்டுறாரு, ஊசி போட வந்தால் இது பண்ணுறாரு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எப்படியோ அவங்களாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க மேடம், ரத்தம் போயிட்டே இருக்கு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த ஆள் குடிச்சிருக்காருன்னு கெஞ்சி கூத்தாடி அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் போட்டு இந்த தையல் போடுறதுக்கிட்டே நான் எத்தனை வாட்டி மயக்கம் போட்டு விழுந்தேன் தெரியுமா மேடம். அப்படியே துணி அலசுற மாதிரி அலசுறாங்க. எனக்கு அதை பார்க்கவே முடியல. அப்புறம் என் தம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்போ சிங்கப்பூர்லேருந்து அங்கே வந்திருந்தான். ஆமாம் மேடம், நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பிச்சி வச்சேன். அவனே என் வாழ்க்கைக்கு அமனா ஆகிட்டான் கடைசியில். ஏன் இப்போ அவனால தான் மேம் கடைசி ஃபைனல் பிரச்சனை அவனால தான். நான் இவரை இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே ஓட்டியிருப்பேன் மேடம். இப்போ அவன் மட்டும் வந்து பிரச்சனை பண்ணலன்னா இப்படி ஒரு இதே நடந்திருக்காது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் மேடம் என்னது அதான் மேடம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோடனே ஒரு எந்திரிக்கவே முடியாது மேடம். ஃபுல்லாக மாவு கட்டி போட்டாங்க, அங்கங்கே ஸ்டிச்சிங் கொண்டு போய் வச்சு என் சம்பளத்திலே நான் பார்த்துட்டு இவருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு காலையில் ஜிஹெச்சுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக மேடம். காலையில் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு நேராக வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போயிட்டு அங்கிருந்து நேராக திருப்பி அங்கே பார்க்க போகணும், திருப்பி குழந்தைங்களை வந்து பார்க்கணும், ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். இவ்வளோ கஷ்டத்துல இருந்து பார்த்தேன் மேடம். இவர் திருந்திடுவார், இது கூட ஃபைனலாக திருந்துவான்னு சொல்லி நான் கேட்டேன். அவரும் சரி இனிமேலாம் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னாரு. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சார் அப்படியே நொண்டிட்டு. நான் வேலைக்கு போயிட்டு வரது எங்கே தான் போகிறதெல்லாம் குடிச்சுட்டு வந்து படுத்திருப்பாரு மேடம். காசு யாரு தான் கொடுப்பாங்க, எப்படி தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்க்குறவங்கலாம் காசு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு. அடிக்ட் ஆயிட்டாரு. அடிக்ட்னா அடிக்ட், அப்படி ஒரு அடிக்ட். இது எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆகி? இப்போ ஒரு மார்ச் மாதம் மேடம். அதுக்கப்புறம் என்னமா நடந்து? இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ மறுபடியும் என் தம்பி ஃபாரின் போயிட்டான் மேடம். இந்த ஆக்சிடென்ட் ஆகி 10 நாள் அவன் போயிட்டான். அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அம்போன்னு விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. நான் கொண்டு தேத்தி கொண்டு வந்து வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். அப்போ தான் இவங்க ஒர்க் ஷாப்புக்கு போனதால எனக்கு தெரியாது. இங்கே ரமேஷ் அப்புன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆளுக்கு 10 வண்டி பக்கம் இருக்குது. அதை தான் இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அவங்க தான் பேசி இவங்ககிட்ட விட்டுருக்காங்க போல இருக்குது. அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க நமக்கு. நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து அடிக்கடி ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா வீட்டுக்கும் தெரிஞ்சவங்கனாலும் அப்பாட்ட பேசி இந்த மாதிரி மெக்கானிக் தான் நல்லா ஒர்க் பண்ணுவார், சேர்த்துக்கோங்க, ஒரு பாதி இடம் கொடுங்க ஒர்க் ஷாப்பில் ஓரமாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டோம், அவங்க வண்டி வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, அப்பாட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சரி ஓகே அப்படின்ட்டாரு. வந்து வேலை பார்த்தாரு. பார்க்குறப்பெல்லாம் தண்ணி அடிச்சு தான் வருவார். எனக்கு அவருக்கு செட்டே ஆகாது. நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வரீங்க, இப்படி வந்தால் ஒர்க் ஷாப்புக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கேன். கேட்கவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் வருவார். அடிக்ஷன். அந்த கஸ்டமர் வராங்கன்னா ஒருத்தர் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி அனுப்புனதா சரித்திரமே கிடையாது. எல்லாருமே வந்து பஞ்சாயத்து தான் மேடம். வீட்டுக்கு தான் வந்து என்னையே தான் கேட்பாங்க எல்லாருமே. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுமா? இப்போ வந்து தான் மேடம், இப்போ வந்து இவன் வந்திருந்தான் பார்த்தீங்களா மறுபடியும். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தது மேடம்.
விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன செஞ்சேன், இவர் அங்கே வந்து கம்பெனியில் என் வேலை செய்கிற இடத்துல 2 பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டாங்க. லீவ் எடுக்காமல் வரணும், என்னோட வீக் ஆஃப் வந்தது, புதன்கிழமை தான் எனக்கு வீக் ஆஃப். வீக் ஆஃப் எடுக்கக்கூடாதுமா, யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஆள் அன்னைக்கு நைட்டு வந்து மேடம் ஃபுல் மப்பு. இவங்க கிட்ட போய் அப்போல்லாம் இவங்களெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு ஒர்க் ஷாப் எந்த ஒர்க் ஷாப் போனாலுமே அந்த ஒர்க் ஷாப் ஓனர் மேலே ஒரு அபிப்பிராயமே வராது, பார்ட்னர் யார் கூட இருந்தாலும். ஏன்னா அவங்களும் குடிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இந்த பையனும் குடிக்காரன் தான் நான் நினச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு தான், யாருன்னே தெரியாது, ஆனால் எப்படியும் ஒர்க் ஷாப் வச்சுருந்தா அப்படி தானே இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இவர் வந்து என்ன செஞ்சார், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்தில் வந்து பாட்டு கச்சேரி மாதிரி வச்சாங்க. அப்போ பசங்களாம் போகல, எல்லாருமே அந்த தெருவில் போயிருந்தாங்க, பசங்களும் ரெடியாக இருந்துச்சுங்க போகிறதுக்கு. நான் சொன்னேன், இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வா, நான் டிஃபன் செய்கிறேன், எனக்கு வேலை இருக்குது, பசங்க அழுகிறாங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க என்ன செஞ்சுட்டாரு, இவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்காரு, எனக்கு தெரியாமல் நான் சொன்ன ஃபோனில். வீட்டுக்கு வந்தோடனே இவர் சரியில்லை. நான் சொன்னேன், சரி பரவாயில்ல போகலனாலும் பசங்க தூங்கட்டும், இவரோட நிலைமை புரிஞ்சுட்டு நான் மாற்றிக்கிட்டேன். சரி இப்போ இவரை நம்பி போகக்கூடாது, இவரை அமுச்சு விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டிஃபன் இருக்குது, வேலை இருக்குது, துணி துவைக்கிற வேலை இருக்குது, இவனுக்கும் ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவர் அதெல்லாம் முடியாது, நீ முன்னாடியே முடிவு பண்ணல, ஏன் மாத்திர அப்படி இப்படின்னு சொன்னார். சரி கூட்டிகிட்டு போனதுக்கு, இல்லை நான் கொண்டு போய் உங்களை விடுறேன், நீங்கள் போய் அங்கே இருங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டார் மேடம். வரும்போதே இவங்க பைக் வாங்கிட்டு வந்து, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வண்டிக்காரங்க எல்லார்ட்டையும் சொல்லுவேன், அவரை நம்பி வண்டி கொடுக்காதீங்க, 4 வீலர் கொடுக்காதீங்க, 2 வீலர் கொடுக்காதீங்க, பணம் அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதுதான் மேடம், போனவொடனே அங்கே குடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சண்டை வந்தோடனே மறுநாள் காலையில் வந்து வீட்டுக்கு கொண்டு போய் சேரநகருங்கிற ஒரு ஸ்டாப்பில் இறக்கி விட்டு அவர் வந்துட்டார் 11:30 மணிக்கு மேலே. ஒரு 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் இறக்கி விட்டு ரோட்டில் நடந்து வராது. நான் அந்த பக்கம் தான் வீட்டுக்கு போனேன் மேடம். ஒர்க்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு நான் அந்த 11:30 போல நான் போகிறேன் வீட்டுக்கு. போயிட்டு இருக்கேன், வீட்டில் இருந்து கூட்டு வரணும்னு சொல்லிட்டு ரோட்டில் நடக்க விட்டு சண்டை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு சண்டை போட்டு வர்றாரு. அப்பயும் தண்ணி போட்டு பசங்களையும் நடக்க விட்டு இவங்களையும் நடக்க விட்டு சண்டை போட்டு வர்றாரு. இந்த பையனை கூப்பிட்டு திட்டினேன், ஏன் வண்டி கொடுத்த. என்ன பிரச்சனை? இப்போ அதுதான் மேடம், ரொம்ப என் தம்பியே வந்து இந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்குது, இது தப்பான புள்ள, நீ இப்படி குடிச்சிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பிடிக்காம இந்த மாதிரி இவங்க கூட தப்பா பழகுது, அது இப்படி எதுக்கு அவன் இப்படி ஹெல்ப் பண்ணணும், இவனுக்கு என்ன தலையெழுத்தா அப்படிலாம் அவங்க பேசின உடனே. மேடம் இன்னொன்று வந்துட்டு அன்னைக்கு சண்டை மேடம், ரொம்ப சண்டை. நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு வராதிங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டோன்னே இவங்களும் அந்த டைமில் வந்துட்டாங்க. ஒரு வண்டிக்காரருக்கு வேலை செய்யலன்னு சொல்லி அவங்களும் வந்துட்டாங்க. அந்த டைமில் ஒரு 10 மணி போல் வந்து அந்த வண்டிக்காரர் சத்தம் போடுறாரு. என்ன சத்தம் போட்டு போகிறாரு, நீங்கள் ஒரு ஆளுன்னு சொல்லி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இவர் வேலை செஞ்சு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என் பொழப்பே கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போனால் நானும் சத்தம் போட்டு விட்டேன். இவங்களும் அந்த டைமில் இவங்க என்னமோ பேசி சண்டை போட்டாங்க. இவங்க வண்டியில் வந்தாங்க, பசங்களை கூட்டிகிட்டு. வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. அங்கேருந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம் மேடம் அவங்க வீட்டுக்கு. நீங்கள் ட்ராப் பண்ணி விட்டீங்களா? ஆமாம் மேடம், இவங்களை கூப்பிட்டு போயிட்டு பசங்களையும் இவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே தான் இருந்தார். எல்லாருமே இருக்காரு. அங்க வந்து அவங்க தம்பி இருக்காரு வீட்ல. என் தம்பி ஃபோன் பண்றான், நான் வீட்ல இருக்கேன், எங்க இருக்கேன், இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போட்டேன். இப்போ உங்களை சந்தேகப்படுறாங்களா? அவர் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்படுவாரு மேடம். ஒரு ஒரே மீன்காரன்ட்ட மீன் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ என்ன கண்டிஷன்? இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா போயிருச்சு மேடம். சைக்கோ மாதிரி ஆயிட்டாரு மேடம். இந்த பையன் இவ்வளவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இவங்க வீட்லயே தேவையில்லாத பிரச்சனை. இப்போ இந்த பையனோட நிலைமை என்னன்னா, அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஒர்க் ஷாப் வரக்கூடாதுட்டாங்க, வண்டி முதல்ல மொபைல் முதற்கொண்டு வாங்கிட்டாங்க. இவர்தா? ஆமா. ஏன் அந்த தேவையில்லாம எதுக்கு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போனேன்? கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டில் தெரியாது மேடம், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் தெரியாது, இந்த பிரச்சனையே தெரியாது வீட்டுக்கு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மேடம் வீட்டுக்குள்ளேயே என்ன வச்சிருந்தாரு மேடம் 20 நாள் மேடம். எந்த பிரச்சனைக்கு அப்புறம்? இந்த பிரச்சனை இந்த அவங்க தம்பி சொல்லிட்டு போனா பாத்தீங்களா, அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வீட்டுல விட்டுட்டு சொல்லிட்டு அவர் தம்பிட்டே சொல்லி பேசிட்டு தான் போறேன். அவர் தம்பிட்ட சொல்லிட்டு போறேன். ரிட்டர்ன் அவரும் வண்டியில வந்துட்டாரு, வேற ஒருத்தவங்க கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்துட்டாரு. வீட்டுல சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கன்னு சொல்லி 3 பேருமே பேசிட்டு தான் போறோம். அப்பெல்லாம் நல்லா தான் பேசினாரு. பேசிட்டு கொண்டு போய் விட்டு வந்தாச்சுங்க. அதோட என்னோட மொபைலை புடுங்கிட்டாங்க மேடம், வண்டி கொடுக்கல, எல்லாத்தையுமே புடுங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருந்தாரு, எங்கேயுமே போக விடல. நானும் எங்கேயும் போல, அப்படிதான் இருந்தேன், வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். 20 நாள் நான் வீட்டுக்குள்ள தான் மேடம் இருந்தேன். இவர் 20 நாள் என்ன அப்படி அசிங்கமா, ஒரு இதை விட கேவலமா பேசவே முடியாது மேடம். இந்த ஆளு. பசங்களுக்கு என்ன வயசு ஆச்சுமா? 11 வயசு ஒரு பையனுக்கு 11.5 வயசு ஆகுது மேடம். இன்னொருத்தங்க 6 வயசு. படிக்கிறாங்களா? படிக்க விடுறதே இல்லை மேடம். சூப்பரா படிப்பாங்க மேடம் என் பசங்க. நான் எந்த அளவுக்கு கூப்பிட்டு பேசி பாருங்க மேடம் அந்த குழந்தைங்களை. என்னங்க பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க மேடம். நான் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேங்க. ரொம்ப நல்ல விஷயம், பிரச்சனையே இல்லை, நல்ல விஷயம். ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம இருக்கலாம். ஆரம்பிச்சது காரணமே இந்த பொண்ணு தான். ஏங்க? ஃபர்ஸ்ட் என்ன ஓவரா சந்தேகப்பட்டு இருந்ததுங்க. அப்போ நான் சொல்லி பார்த்தேன். அதனால மனசுக்கு எடுத்து நான் போய் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிம்மதி ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் நிம்மதி இல்லை. எப்போ பார்த்தாலும் டார்ச்சல் பண்ணிகிட்டே இருக்குது. வீட்டுக்கு போனால் காசுங்கும் போது நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்.
அதே மாதிரி மறுநாளும் 1000 ரூபாய் வேணும்னா நான் எங்கே போகிறதுங்க? நீங்க போய் விசாரிச்சு போயிடுங்க மேடம். இவர்கிட்ட காசு கேட்டு நான் என்னைக்கா சண்டை வளர்த்துருக்கேனா, இல்ல இவரை வந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் டார்ச்சர் பண்ணுவேனா, இல்ல விடிய விடிய இவரு டார்ச்சர் பண்ணுவாரான்னு பசங்களை கேட்டா பசங்களையும் கேளுங்க. அங்க எங்க வேணாலும் விசாரிச்சுட்டு வாங்க. ஊர்ல போய் இவங்க ஃபேமிலியிலேயே விசாரிச்சு பாருங்க. ஒரு நாள் இவரை வச்சு பார்க்க முடியாது என்னோட மேடம். வாய்ஸ் அங்கே சவுண்டு கேட்குதா? ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. நீங்க மப்பில் இருந்தீங்கன்னா எப்படி சவுண்டு கேட்கும்? இல்லை நான் மப்பிளன்னு இல்லைங்க, நான் என்னோட வாய்ஸ் நீங்க வராது. எப்படி இருக்கீங்க? நீங்க கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? வைஃப் சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் நான் படல மேடம். எதுக்கு 20 நாள் என்ன அடைச்சு நினைச்சிட்டீங்களா? வச்சிருந்தீங்க? என்ன வாட்ச் பண்றதுக்காக இந்த பையனுக்கு நம்பரை வாங்கி ம். இந்த பையன்ட்ட எனக்கு தெரியாம பேசிட்டு இருந்திருக்காரு. என்ன இது வாட்ச் பண்ண? என்கிட்டயே சொல்லணும், அதுவும் சொல்லல. இவர்கிட்ட சொல்லிட்டு இவர் எப்படி மேடம் சரிங்களா, வாட்ச் பண்ணுவாங்க? என்கிட்டயே சொல்லணும். அது இல்லை, எனக்கே இது தெரியாது. இல்லை இந்த பையனாவது அந்த அக்கா எனக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பையனாவது சொல்லணும். ரெண்டு பேருமே சொல்ல. நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நான் வெல்டிங் பண்ணிட்டு நான் அங்கேயே படுத்துட்டேன். அன்றைக்கி 3 மணி வரையும் ஒர்க் பண்ணுறாரு மேடம். 3 மணி வரையும் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒர்க் பண்ணல. இவர் 10 மணிக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சுட்டு என் ஒர்க் ஷாப்பையும் திறந்து போட்டுட்டு மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது, லைட் செட் எல்லாமே போட்டு விட்டுட்டு பெப்பரப்பான்னு படுத்துட்டார் மாப்பிள்ள. பப்பர்பான்னு படுத்துருக்குல்ல, வெல்டிங் கண்ணு எரிச்சல் தாங்க எதுக்கு முடியாம. இவரை வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஆரம்பத்துலன்னு சொல்கிறேன் மேடம், எனக்கு நம்பிக்கையானவர் விட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளவு நாளா வேலை பண்றாரு உங்களுக்கு? இங்கே ஒரு 3 மாசமா ஒர்க் பண்ணுறாரு. அவ்வளவுதான். அவ்வளோதான். இந்த 3 மாசத்துல எவ்வளவு பிரச்சனை? 3 மாசத்துல 3 20 மாசம் நாள்ல இல்லையா? பிரச்சனை மேடம். சரி, எனக்கு ஃபோன் பண்ணி இவங்க ஃபோன் பண்றாங்க, அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி சொல்லுவாங்க? இல்ல நீங்க மேடம், அவர்ட்ட அப்ப வேலை 2 பேரும் பண்ற- இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என் பேசினா மச்சன் என்ன ஃபாரின்ல இருந்து வந்துட்டான். பேசினா என்ன வந்து ஆகும்? அவன் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்றான். என்ன அவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும்ப்பா. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்க சின்ன நான் அவனுக்கு சொன்னேன். 10 நாளைக்கு முன்னாடி ஹலோ, அவனுக்கு ஹலோ, நான் தான் சொன்னேன். ஒரு நிமிஷம். கண்டுபிடிக்கிறது என்ன இது? என்ன இல்ல, ரகசியமா அது? ரகசியமா இப்ப 11 மணிக்கு நீ பேசும்போது அப்படி ஏங்க, என்ன பேச்சு உனக்கு குடிகாரம் தேவைப்படுது? புருஷன் இல்ல சம்பளம் மேடம். வாங்குறதெல்லாம் போய் குடிச்சிட்டு வராரு. சரி, ஓனர்கிட்ட கூப்பிட்டு தம்பி என் புருஷன் அங்க இருக்காரா, எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க கேக்குறது சம்பளம் அவர் கொடுக்கறது இல்லைங்க, நான் தனியா செஞ்சுட்டு நீங்க இருக்கேன். தனியா செய்றீங்க, ரைட், ஓகே. உங்களுக்கு வந்து என்ன வண்டிக்காரன் யாரு வர்றா, பணம் யாரு வராங்க, கொடுக்குறாங்களா எவ்வளவு இல்லையா? பணம் கொடுக்குறாங்கன்னு உன்கிட்ட கேட்டுட்டா கொடுப்பாங்க. சரி, என்கிட்ட தானே கொடுக்குறாங்க. நீ வாங்கி குடிச்சிட்டா வீட்ல வந்து என்னைய தானே ஒவ்வொரு வண்டிக்காரன் எவ்வளவு நீங்க விட்டுட்டு கேவலமா வேலை என்னை செய்யாம பேசுறான். போனா என்ன யாரு யார் பேசுனா? யாரு பேசுனாவா? அதுக்கப்புறம் என்னாச்சு? வீட்டை விட்டு போலையா? ஐயோ, தையல் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அவங்க மேடத்தோட நம்பர் இல்ல. கேட்டா தெரியும். மேடத்தோட நம்பர் நான் தரேன் மேடம், பேக்ல வச்சிருக்கேன். 3 நாள் கிளாஸுக்கு போனேன் மேடம். நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சேன். வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் அங்கேயும் ஜாயின் பண்ணேன். சரிங்க மேடம். சொந்தமா தொழில் பண்ணணும்னு இவர் என்ன செய்யறாரு, விடவே மாட்டாரு என்னைய. நான் வாரத்துல ஒரு நாள் வீக் ஆஃப் மேடம், ஒரு நாளும் நான் போவேன். நான் அது இல்லைங்க மேடம். வீட்ல இருக்க மாட்டேன். இவங்க ஒரு இல்ல, நிமிஷம் நானே நான் கொண்டு வந்து பேசிக்கிறேன். விடுறேன்னு சொல்லிட்டேன். இவங்கள ஸ்கூட்டி கொடுத்தாதான் நான் போவேன். எதுக்கு நீ ஸ்கூட்டி வச்சிருக்க? அப்ப நான் என்னோட வேலைக்கு எனக்கு ஒரு வண்டி எனக்கு டைமே இல்ல மேடம். வேலைக்கு நான் எனக்கு வீட்ல வண்டி வேலை வேணும். செய்யணும். எனக்காக இவர்கிட்ட 2 வண்டி நானே எடுத்து கொண்டு கொடுத்து- போய் விடுறேன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம். வண்டி வேணும் அப்படின்னா அதுக்கும் பிரச்சனை ஒத்துக்க இல்ல மேடம். மாட்டேன்னா எனக்கு இருங்க வண்டி வேணும். சத்தியமூர்த்தி, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். 2 வண்டி கொடுத்துருக்கேன் மேடம். 2 வண்டியும் அப்பளம் மாதிரி நொறுக்கி குடிச்சிட்டு உடைச்சு தூக்கி போட்டாச்சு. நான் அதெல்லாம் விடுமா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நாள் அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப என்னமா இப்ப பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இந்த பையன் கூட எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலம். அப்படி எல்லாம் 20 நாள் என் தொழில் மேல சத்தியமா நான் அப்படி பேசவே இல்லைம்மா. இந்த பையன் கூட சரி, இந்த பையனை விட்டுடு, இந்த பையன் பிரச்சனையை விட்டுடு. எந்த காய்கறிக்காரன் கூட சேர்த்து வச்சு பேசிருக்கேன். காய்கறி- மீன்காரன் கூட ஹலோ, சேர்த்து எக்ஸ்கியூஸ் மீ, வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ்காரன் எக்ஸ்கியூஸ் மீ, சேர்த்து அதெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்ப வந்து மேடம் இந்த ஆள் இருக்கவே பிடிக்கல. இங்க பாருங்க, அன்னைக்கு வந்து இந்த பையனுக்கு அன்னைக்கு தெரியும், நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும்போது தெரியும். ஒர்க் பண்ணிட்டு டெம்போல போகும்போது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வரும்போது கழுத்துல கத்தி வச்சு அறுத்து தொண்டையை பிடிச்சி நெரிச்சிங்க பாருங்க. ஃபுல்லா காயமா தான் இருக்கும். கொலை அப்ப பண்ற வந்து அளவுக்கு என்ன தெரியுமா? என்னப்பா? எப்ப இப்போ அன்னைக்கு ரோட்ல வந்து என்னைக்கு- சொல்லையா, டெம்போ முடிச்சிட்டு நான் போய் இவங்க ராஜேஷ் நானும் இந்த ராஜேஷ் பையனுக்கு வரும்போது போகும்போது அவங்க நிறுத்தல. ஆப்போசிட்ல வரல, ஓடி நீ வரலையா? பின்னாடி சரி, வரல, இப்ப நான் என்ன செஞ்சேன்? எதுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்ச, தூக்கிட்டு கழுத்து- அப்படியே இருங்க, இருங்க, என்ன பசங்களை கூப்பிட்டு செஞ்சீங்க? கேக்குமா? கழுத்தை பிடிச்செல்லாம் இருக்குல்ல, கழுத்தை பிடிச்சி இருமா, திரும்ப இருமா, அவரை பேச விடுமா. எதுக்கு எடுத்தாலும் கோச்சிட்டு வெளியில போயிடுறது. அப்ப 4 பேர் நானா? பார்க்கும்போது அசிங்கமா நீங்க என்ன நினைப்பாங்க. செஞ்சீங்க அங்க அன்னைக்கு? அப்போ வந்து ஏன் நீ போறேன்ட்டு நான் கூப்பிட்டு மரியாதை வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றேன். ம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுனா அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் என்ன செஞ்சு கட்டி வச்சீங்க? கத்தி எல்லாம் வைக்கல மேடம். அப்ப அடிச்சிட்டேன், ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அடிக்கல மேடம், கழுத்தை பிடிச்சி தூக்கி கத்தி அடிச்சு லைட்டா கீறி விட்டாரு. அதெல்லாம் நான் ஒண்ணுமே உடனே செய்யல. அந்த பையனே அப்படியே போய் நான் கையோட தான் கேக்குறேன் வந்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் போனா ஆப்போசிட்ல இவங்க டெம்போல ஸ்பீடா போயிட்டு இருந்தாங்க. நான் கையை காட்டணும் நிறுத்திட்டாங்க. கூட பின்னாடி உரைச்ச பையனும் வந்தான். கூட நின்னா அப்பயே பேசிட்டு என்ன அப்பயே சொல்லி நடந்துச்சு விட்டுட்டு எனக்கு போறேங்க. இல்ல அப்ப நான் என்ன செஞ்சேன்? என்ன பண்ண நான் வந்து கழுத்தை என்ன சொன்னேங்க? அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிங்களா இல்லையா, அதை மட்டும் பேசுங்க. கழுத்தை கழுத்தை பிடிச்சினா பிடிச்சி நெரிக்கி அவங்க எப்படி எப்படி வந்தாங்க? நெரிக்கல செக்க செவேன்னு இங்க கழுத்தோட கீரலோட வந்தாங்களா? அப்ப நான் என்ன கிடையாது, சொன்னேன் உங்ககிட்ட? நானும் கிடையாது. ராஜேஷ் என்ன நான் சொன்னோம்? வீட்டுல வந்து ஒரு அடி அடிச்சிட்டேன். அவங்க வந்து நான் உடனே அடிச்ச உடனே கோவத்துல என்ன சரி, செஞ்சாங்க? சத்தியமூர்த்தி, தப்பு செஞ்சா சத்தியமூர்த்தி, உங்க வைஃப் என்ன தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு தப்பும் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைங்க. தப்பே சரிங்களா? சொல்லலையா? என்னன்னா
நான் வந்து முன்னெச்சரிக்கையாக சரி நாளைக்கு தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். வேற எதுவுமே நான் சரி. செய்யல. அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். அடுத்தது. வேற ஒன்றும் கிடையாதுங்க. நான் அவங்க மேலே எந்த சந்தேகமும் படல. சரி, வேற என்னம்மா? இப்ப என்ன தெரியுமா மேடம், எனக்கு பசங்களை உட்கார வச்சுக்கிற அப்படி லைனா. உங்க அம்மா என்ன வேலை செய்யறான்னு தெரியுமா? ஊர் மேயரா. அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை மேடம். பசங்களை கூப்பிட்டு கேளுங்க மேடம். இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு இந்த ஆளை வேண்டாம் மேடம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ பேசினேன், என்னவோ எப்படியெல்லாம் இருந்தேன். முன்னாடியே இந்த ஆள் சந்தேகப்பட்டு போறப்ப நான் மைண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த ஆள் வந்து எப்படி தெரியுமா, இவர் மட்டும் தானே பேசுறாருன்னு ஒரு மனசுல ஒரு இது இருந்தது. இப்ப என் தம்பியே இப்படி சொல்லிட்டு போனோனே, இவருக்கு ஐஎஸ்ஐ சான்றிதழ் முத்திரை தம்பி என்ன கிடைச்ச சொல்லிட்டு போனாரு? இந்த மாதிரி அவனை தம்பி வந்து டைரக்டாவே சொல்லிட்டு அதனாலதான் அப்பவே வந்து இவரை கூட்டிட்டு தான் போறேன். ஹரிஷ், ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன வயசு? 25. கல்யாணம் பண்ணல இன்னும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு இந்த தொல்லையே வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு இந்த தொல்லை? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மேடம். இல்ல இப்ப சொல்றேங்க, இந்த தொல்லையே வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, கல்யாணம் பண்ணீங்க, லைஃப்ல செட்டில் ஆங்க, உங்க வேலையை பாருங்க. சரியா? அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க கிளம்பு. எப்படி இருக்கீங்க தெரியுமா? எல்லாம் நீங்க இந்த பேச- பொண்ணா நீங்க வந்து மிரர்ல பாக்குறது உண்டா உங்கள? பார்க்குறேன் மேடம். நல்லா எதுக்கு தான் அப்படி இருந்தேன். குடிச்சு கெடுத்துக்கிறீங்க? நான் நிறுத்தணும்னா அந்த பொண்ணு கையில தான் இருக்கும். இல்லைங்க, நிறுத்தணும்னா உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏன் தெரியுமா பொண்டாட்டி மேல இவ்வளவு சந்தேகம் வருது? ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. குடிகாரங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, எந்த வகையிலையும் அவங்களுக்கு தெம்பு இல்லாம போயிடும். அப்ப என்ன ஆகும்? நம்மளை விட்டுட்டு பொண்டாட்டி வேற யாரு கூடயாவது போயிடுவாளோன்னு பயம் வந்துடும். அதுதான் இப்போ உங்களுக்கு அதான் பிரச்சனை. உண்மை அதாங்க. உண்மைதானே? அதுக்கு என்ன பண்ணும்? அவ திருந்த வேண்டாம், நீங்க திருந்தணும். என்னால முடியல மேடம், என்னால சமாளிக்க மேடம் முடியல. ஃபைனான்ஸ் அதுல இருந்து நான் காசு வாங்கி செலவு அவங்களுக்கு வண்டி ஒரு ரெடி பண்ணி நிமிஷம். நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப என்ன இந்த ரீசன் தெரியுமா மேடம், இவரு டம்மி பீஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் அப்படியே மூர்த்தியாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இவரால எனக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நீ இந்த மூர்த்தியை பத்தி யோசிச்சு பாரு. ஆயிடுச்சு. இல்ல, ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. எத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு கல்யாணம் ஆகி? 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் முன்னாடி இந்த சத்தியமூர்த்தி உன்னை தேடி வந்தாரா? வந்தாரு வந்தாரா? மேடம். அந்த சத்தியமூர்த்தியை பத்தி யோசிச்சு பாரு. அத நினைச்சுதான் மேடம் இவ்வளவு தூரம் நான் வந்தது. இப்போ என் தம்பியே சொல்லிட்டாங்களே, இவர் வந்து ரொம்ப கேவலம். பெத்த பிள்ளைங்களை உட்கார வச்சு உங்க அம்மா ஊர் மெஞ்சி சம்பாதிப்பா, மாமா வேலை பாக்குறிய நீ, அந்த ஏன் பிள்ளைங்களுக்கு என்ன அழுவுறீங்க? மேடம் தெரியும். ஏன் அழுறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்படித்தான் நான் அழுது காரியத்தை இந்த ஆளு பேசுறதோ அழுகிறதோ துளி கூட 1% கூட உண்மை கிடையாது மேடம். நானும் அழுகல. ஏன் தெரியுமா எனக்கு அழுக வரல மேடம்? நமக்கு அழுகணும்னு வச்சுக்கோங்களேன், ஆறுதலா அதை தொடச்சு சரி, அதை ஒரு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? எது பண்ண என்ன செஞ்சு குடிச்சிடலாம்னு தோணுதா? அப்படி இல்ல ஆமா. மேடம். நான் அப்படிதான். 24 மணி நேரம் கஷ்டப்படுறேன். 50 ரூபா கொடுங்க. கஷ்டப்படுறவங்க எல்லாம் போய் குடிக்கிறாங்களா? அப்படி இல்லைங்க மேடம். நான் அதுக்காக குடிக்கலைங்க. மனசு நிம்மதி இல்லைங்கிறதுக்காக தான் குடிக்கிறது. அப்ப என்னன்னா அவன் வீடு சரி, ஒரு விஷயம் கேக்குறேன். அவளுக்கும் தான் நிம்மதி இல்ல, அப்ப அவளையும் போய் குடிக்க சொல்லலாமா? ஒரு பொண்ணுக்கு வந்து வேலையில போய் பண்ணுறது வேலை மட்டும் கிடையாது, குடும்பத்தை அவங்க வேலைக்கு பார்க்கணும். போறது இல்ல மேடம். இப்போ வந்து அவங்க நான் கால் உடைஞ்சு போச்சு 2-3 சரி, மாசம் இப்ப வேலைக்கு போறாங்கல்ல? இப்போ போலீங்க 3 மாசம் நிறுத்திட்டாருங்க. நிறுத்திட்டேன்ல நானு. ஏன் நிறுத்தினீங்க? நீ வேலைக்கே போன எனக்கு அங்க வந்து அசிங்கம் பண்ணி அங்க கூட்டிட்டு போய் நான் ரூமே காமிச்சிருக்காங்க. நீ டெய்லி படுத்து கிடந்துட்டு வர மேனேஜர் கூட சொல்லி கூட்டிட்டு போய் இங்க பாரு எவ்வளவு கேமரா இருக்கு, இங்க எவ்வளவு எப்படி இருக்கு, இங்க எப்படி நாங்க இப்படி பண்ண அப்படி முடியும். எல்லாம் இல்ல இந்த மேடம். ஆளு இவங்க போய் என்னை சொல்றாங்க. அசிங்கப்படுத்தினது ரொம்ப மேடம். அவங்க- என்னால இதுக்கு மேல முடியாது. இவங்க நான் வேணும்னே அவங்க அழுகுறாங்க. அங்கேயும் நான் அங்கே ஒரு எதுக்கு பையன் வேலையை விட்டு அடிக்கடி நிறுத்தினீங்க? என்னங்க மேடம் எதுக்கு வேலை? எனக்கு கால் அடிபட்டுச்சு அப்போ முடியலன்னு சொல்லிட்டு போனாங்க. ம். அதுல இருந்து ஒரு 2 மாசம் இருமா. என்னால் நவர கூட முடியல. 3 மாசம் நான் இருந்தேன். 3 மாசம் வேலைக்கு போனேன். எனக்கு கால் சரியா ஆயிடுச்சு. நானே கொஞ்சம் வேலை இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நீ போக வேண்டாம் அப்படின்னேன். நீங்க ஏன் போக வேண்டாம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படி இல்லைங்க. சரி நானே நல்லா சம்பாதிக்கிறேன்ல, அதனால நான் 2 பேர் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். சம்பாரிச்சு எவ்வளவு குடுக்குறான்னு கேளுங்க மேடம். தயவு செய்து. இருமா. ம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரிங்க மேடம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம், வேலை செய்யறதுனால டயர்ட்னஸ் ஆகுறதுன்னு. உங்களை விட வேலை அவ செய்றா. அவ வேலைக்கே போகலைன்னா கூட வீட்டில் இருந்தாலும் நீங்க செய்யறது அளவுக்கு வேலை அவளுக்கும் இருக்கு. நீங்க வெளியே போய் வேலை செஞ்சீங்கன்னா அவ குடும்பத்துல இருந்து குடும்பத்தை பார்க்கறது அதை விட கஷ்டமான வேலை தம்பி. சரி ஸோ அதனால நீங்க சொல்ற நியாயம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஈவினிங் ஆனால் போய் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வரணும். அது ஓகே அவங்களுக்கு? இல்லை மேடம் வேணாம். சரி, இன்னொரு விஷயம் கேட்குறேன். நீங்க இப்படி தண்ணி அடிக்கிறதுக்காக மற்றவங்கள்ட்ட வாங்குறதுக்கு காசு எடுத்துட்டு போய் தண்ணி அடிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது மேடம். இது பாருங்க, அவங்க நீங்க சொல்றது என்னோட கரெக்டா லேபர் இருக்கு. இது இல்லைங்க மேடம். நான் வாங்குவேன், அட்வான்ஸ் வாங்குவேன், ஒர்க் பண்ணுவேன், அவங்க மெட்டீரியல் வாங்கி போட்டு செய்வேன். அதுல எனக்கு லேபர் சார்ஜ் வரும். அதுலதான் அதுல கொடுப்பீங்க. தான் நான் செலவு சரி, இவங்க சேலரி வாங்குறாங்க. 3 மாசம் வீட்டுல நீங்க இருந்தீங்களா? அப்ப அவங்க போய் வேலை செஞ்சாங்கல்ல, பண்ணுவேன். அப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 3000 ரூபாய்க்கு குடிச்சு அவங்களுக்கு ஓகேயா?
அந்த அடிபட்ட டைம்ல மேடம் இருமா இருடியம்மா. ஓகே உங்களுக்கு? இல்லை நான் வெளியே நீ வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் டயர்டாக வெளியே போயிட்டு வரேன், அதனால நான் 3000 ரூபாய் குடிச்சிட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஓகேயா? என்னப்பா நியாயம் இது? இது ஃபேக்ட் என்னது தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை என்னது தெரியுமா? நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க. உங்கள் பாடியும் மன ரீதியாகவும் நீங்கள் வீக் ஆயிட்டீங்க. உங்கள் மேலே இருக்கிறது தன்னம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு. அதனால தான் பொண்டாட்டி மேலே சந்தேகம் வருது. இதுக்கு நீங்கள் தான் மனசு வைக்கணும். என்ன டயர்ட்னஸ் இருந்தாலும் என்ன நெருக்கடி இருந்தாலும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. இந்த குடி உங்களை அழிக்க தான் செய்யும். குடி பழக்கம் மட்டும் இல்ல மேடம், இவருக்கு இல்ல பழக்கமே கிடையாது மேடம். என்னமா இப்ப என்ன தெரியுமா இவரு வேற என்ன பழக்கம் இருக்கு? எல்லா பழக்கமும் இருக்கு எந்த மேடம். பழக்கமும் இப்ப சத்தியமா கொஞ்ச நாள் சொல்றேன், கஞ்சா குடிக்கிறாரு, குடி குடிக்கிறாரு, எதுவுமே cigarette. கிடையாது மேடம். இந்த ஆள் மனுஷனே இல்ல மேடம். மேடம் எனக்கு ஃபேன் கோவப்படுறாங்க ஓடிட்டு மேடம். இருக்கு மேடம். இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி நடிக்கிறாரு மேடம்? ஃபேன் ஓடிட்டு இருக்கும், ரூம் எல்லாம் அடைச்சிருவாரு. சிகரெட் போக அந்த குழந்தை சொல்லும், "அம்மா, மூச்சு விட முடியலமா" அப்படின்னு சொல்லும். அடைச்சு வச்சு சிகரெட் குடிப்பாரு, கதவும் தரக்கூடாது பாரு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள 30 சிகரெட் பீடி குடிச்சிருவாரு. அந்த மாதிரி நிறைய. cigarette அடிப்போம் அப்புறம் வந்து மேடம். ஆனா அசிங்க இது தப்பா பேசுது, கஞ்சா பேசுறதெல்லாம் பொய் மேடம். எதுக்கு கதவை சாத்தி வச்சுட்டு சிகரெட் பிடிக்கிறீங்க? வெளியில போய் குடிச்சுடுவேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? இல்ல வெளியில குடிச்சோம்னா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு வெளியில குடிச்சா தப்பா நினைக்கிறது இல்ல, கேஸ் போடுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க விடுறீங்கல்ல அந்த புகை, அது அவளுக்கு போனா அவளுக்கு கேன்சர் வரும், பிரஸ்ட் கேன்சர் வரும். புரியுதா? என்னை விடுங்க, குழந்தைங்கள யோசிக்கணும்ல மேடம். என்னை விட்டுடுங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இவர் நிறைய நடந்து என்னால சொல்ல முடியல மேடம். ஆனா இது இப்படி இல்ல, இவர் இப்ப பேசுறதே பொய். எனக்கு என்ன தெரியுமா பத்மாவதி கவலையா இருக்கு? சின்ன வயசுல எல்லாம் நீ கஷ்டப்பட்டுட்ட, இப்போ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ உன் புருஷனை பிரிஞ்சு இருக்கிறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியலம்மா. ஐயோ, இவர் கூட நான் இருக்கவே மேடம். நான் தான் வந்தேன் மேடம். நான் சொல்ல போனா நாங்கள் வந்தது காரணம் என் பிள்ளைங்களுக்கு படிப்பு. அவங்க ஒரு நல்ல, இவங்களை நம்பி விட்டா படிக்க வைக்க மாட்டாங்க. என்ன எப்படி கொண்டு போய் ஆடுமைக்கு விட்டாங்களோ அது மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியும். அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நான் எனக்கு உயிர் வாழ முடியலன்னு சொல்ல, உயிர் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கியா? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீ எக்ஸாம் டைம் மேடம், இது அந்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அதுக்கப்புறம் நான் என் லைஃப் பார்த்துருப்பேன். இந்த ஆளால எல்லாமே எதுவுமே கெட்டு குட்டிச்சவரா போகாது. வெல்டிங் பண்ணிட்டு கண்ணி எரிச்சல்ல இருந்து எனக்கு ஐட்ரைஸ் போட்டுட்டு 10,000 ரூபாய் பணம் வாங்கணும். தம்பி ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். உங்களோட இந்த குடிப்பழக்கத்துல இருந்து நீங்க வெளியே வரலன்னா பத்மாவதி உங்க கூட வாழ மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி சிகரெட் பிடிச்சீங்கன்னா பசங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும். சரிங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், அவன் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். இல்ல நீங்க அந்த குடிக்கு இல்லம்மா, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவர் கெட்டவர் சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவரோட ஒரு சிலருக்கு அப்படிதான் ஆகும். நான் ரீசெண்டாக கூட ஒரு டாக்டர்கிட்ட பேசினேன். இந்த குடிக்கிறாங்க இல்லையா, குடிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அது பாடி அட்ஜஸ்ட் ஆகிடும், ஒரு சிலருக்கு வந்து அது வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும், புத்தி கெட்டு போயிடும், இன்னும் குடிக்கணும் தோணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மேடம் அதுக்குள்ளேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணுமா? வரமாட்டாரு மேடம். இந்த ஆளு இல்ல மேடம், ஒரு ஐடியா நான் நிறுத்திட்டேன் மேடம். நிறுத்திட்டேன். இல்ல போய் மேடம், நான் கேட்கும்போது உனக்கெல்லாம் அடங்க முடியாது, நான் இப்படிதான் குடிப்பேன். இதை விட சத்தியமூர்த்தி இன்னொன்னு மேடம், என்ன வந்து இவங்க அதிகமா வாய் பேசுறாங்க. அது இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கூட இப்ப அவங்க வர மாட்டாங்க, உங்க கூட வாழ மாட்டாங்க. நீங்க உங்க பழக்கத்துல இருந்து வெளியே வந்து நீங்களாவே ஒரு டாக்டரை போய் பார்த்து, உங்களுக்கு கைத்தொழில் இருக்கு, நீங்க சம்பாதிக்கிறீங்க. பத்மாவதிக்கு தனியாக சம்பாதிச்சு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கான தெம்பும் இருக்குது, திறமையும் இருக்குது. அவளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவள் ஃபேஷன் டிசைனிங் முடிக்கிறா, அதை பாரு, நீ என்ன பண்ணமோ, சொந்த தொழில் என்ன பண்ணுமோ அதுக்கு நாங்கள் உனக்கு லோன் வாங்கி கொடுக்குறோம். புரியுதா? எங்களோட கான்டாக்டில் உன்னோட சர்டிஃபிகேட் கொண்டு வா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு வா, உனக்கு லோன் வாங்கி கொடுத்து நீ ஒரு சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கவர்மெண்ட்லேயே நிறைய சலுகைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸில் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிச்சயமாக பண்ணி கொடுக்குறோமா. பிகாஸ் நீ சொல்கிறது விஷயம்லாம் இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. பத்மாவதிக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா, சரியான சூழ்நிலை அமைஞ்சா அவள் பெரிய ஒரு தொழில் அதிபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவள் வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு கொடுக்கறதுக்கான திறமை இருக்கு அவகிட்ட. நிச்சயமா பண்றோமா. ஆனா நீ வந்து வீக் ஆயிடக்கூடாது. நீ இப்ப எந்த ஊர்ல இருக்க? கோயம்புத்தூர்ல இருக்க. கோயம்புத்தூர் தானே, நீ தனியா வீடு எடுத்து இருக்கலாம்ல. பசங்களை பார்த்து அதுல எந்த பிரச்சனையும் அவர் வரமாட்டாரு. நீ இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னல, இந்த பசங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஜன்னலா சாத்திட்டு ஃபேனை போட்டுட்டு சிகரெட் பிடிக்கிறாருன்னு,
அந்த ஒரு காரணத்துக்காக இவரை பிடிச்சு உள்ள போட முடியும். மேடம் இப்போ வந்து வீட்டுல வந்து அவங்க அக்கா எல்லாம் தம்பி உங்களுக்கு எந்த உரிமையும் இப்ப அவங்க மேல கிடையாது. இல்லப்பா எங்க அக்கா வீட்டையும் உங்க வீட்டையும் எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல நீங்க குடிப்பழக்கத்துல இருந்து சிகரெட் பிடிக்கிறது பழக்கத்துல இருந்து வெளியே வாங்க. சரியா? கஷ்டப்படுத்தின தெரியுமா? இல்ல மேடம் நான் கூட்டு போறதா வந்து அனுப்ப மாட்டேன் உங்க கூட. நான் இது வரைக்கும் சாரி 12 வருஷத்துல எங்கேயோ கோச்சுக்கு போயிருக்கேன். பசங்க இல்லாம இவங்க இல்லாம நான் இருக்க முடியாது மேடம். அது உங்க பாடு. ஒரு நிமிஷம் பசங்களோட வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் கெடுக்க விட மாட்டோம். அந்த பொண்ணு லைஃப்ல இனஃப் கஷ்டப்பட்டுட்டா. அம்மா இல்லாம அப்பா விட்டுட்டு போய் மாடு மேய்ச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கு இடையில என்னைய காப்பாத்திக்கணும். இவருக்கு 10 நிமிஷம் ப்ரூவ் பண்ணிட்டே பத்மாவதி, டெய்லியும் பேசிட்டேன் போறோம். இனிமே அவ கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்ல. பத்மாவதி ஒரு பெரிய தொழில் அதிபராக போறா. ஆனா சந்தோஷம் தான் மேம். அதுக்கு முன்னாடி நீங்க சீர் பண்ணீங்க உங்களை. சரியா? சரி. நம்பலாமா? நம்மள கண்டிப்பா எந்த பிரச்சனை எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டீங்களா? நான் எதுவும் எடுக்க மாட்டோம்னா அவங்க எந்த தப்பான முடிவு எடுக்க அவங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. சரி மேம். சரியா? ஓகே மேம். கிளம்புறீங்களா? சரி மேம். நன்றி. பத்மாவதி, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கோர்ஸ் முடி. ஓகே, அதுக்கப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணு. நாங்கள் உனக்கு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நீ ஒரு தொழில் ஆரம்பி, நல்லபடியாக பசங்களை வளர்த்துக்கோ. அவர் திருந்தி சரியாகி வந்தாருன்னா எப்படி மேடம் தனியா போய் ஏன் தனியா போய் இருந்துக்குவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இவர் வந்து ஏதாவது பண்ணுவாரு. எதுவும் பண்ண மாட்டாரு. நீ தைரியமா இருக்கணும். நீ அந்த க்ளோஸ் முடிச்சுட்டு வா பத்மாவதி. டெஃபினட்டா உனக்கு ஹெல்ப் பண்றோம். இப்ப நாங்க இப்போ உனக்கு வேலைக்காக ஏற்பாடு பண்றோம்ல, அந்த இடத்துல இவரை பத்தி முதல்லயே சொல்லிடுவோம். ஏதாவது பிரச்சனை பண்ணார்னா அதுக்கான பாதுகாப்பு உனக்கு கொடுப்பாங்க. அவரை வந்து பிரச்சனை பண்ணாலும் அவரை தூக்கி வெளியே போடுவாங்க. சரியா? கோயம்புத்தூர்ல நமக்கு நிறைய நேர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த பெண்ணுக்கு நம்ம கை கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அவளுக்கு ஒரு கை கொடுத்தோன்னா அவளும் அவன் பசங்களும் அவங்க 3 பேரோட எதிர்காலம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் முன் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இவங்கள மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், இது வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களே இவங்கள வந்து நம்ம தப்பானவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அவங்க ஒரு தப்பான பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த பொண்ணு வந்து பொருளாதார ரீதியாக அவளுக்கு எல்லா வசதியும் இருந்தா நான் இந்த ஒரு முடிவுக்கு வரத்துக்கு அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். அவர் கூடயே இருமா, அவருக்கு சப்போர்ட் பண்ண, அவரை கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போ, அவர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இரு, அவர் உள்ள அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இவன் அந்த நிலைமையில் இல்லை. அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா வீட்டில் சாப்பாடு இல்லாமல் ஆகிடும், பசங்களுக்கு ஃப்யூச்சர் இல்லாமல் ஆகிடும். அண்ட் பசங்களை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். இந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இப்படி ஒரு சொல்யூஷன் சொன்னோம் நம்ம. இவங்க விலகி இருக்கிறது இப்போ நல்லது. அவர் முடிவு பண்ணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களையும் என் பொண்டாட்டியும் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அவர் முடிவு பண்ணி அவர் முயற்சி எடுத்து அவர் வெளியே வரணும். அவருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதான் நம்மளால பண்ண முடியும். இப்போ நமக்கு கன்சர்ன் வந்து இந்த பொண்ணும் இந்த பொண்ணோட குழந்தைகளும். இந்த பொண்ணை விட இந்த பொண்ணோட குழந்தைகள். ஏன்னா அவளுக்கு நடந்த கொடுமை அந்த குழந்தைகளுக்கு நடக்கக்கூடாது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.